ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. மறுபடியும் அனைவரையும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வைகாசி விசாகம். முருகப்பெருமானுக்கு பலவிதமான விரதங்கள் உண்டு. அதில் ரொம்ப சிறப்பானது பார்த்திங்கன்னா இந்த வைகாசி விசாகம். குறிப்பாக பால் காவடி எடுக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். அதற்குண்டான நாளானது இந்த வைகாசி விசாகம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அவதார தினம் அப்படின்னும் சொல்லப்படுறது. நமக்கு சூரிய பகவான் பார்த்திங்கன்னா இந்த பூமத்திய ரேகையில் கடந்து செல்கிற கத்திரி நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகவும் தகிக்கக்கூடிய அனல் இருக்கக்கூடிய நாட்கள், அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சித்திரை மாதத்தில் கடைசி 12.5 நாட்களும் வைகாசி மாதத்தில் வருகிற முதல் 12 நாட்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு 25 நாளை தான் உங்களுக்கு இந்த அக்னி நாட்கள்னு சொல்லுவாங்க. அதாவது ஆங்கில முறைப்படி பார்த்திங்கன்னா மே 4 மே 28 வரைக்கும். அந்த வகையில் இந்த வைகாசி விசாக நாள் இதை முடிகிற சமயத்தில் அதை ஒட்டி தான் வரும். அதனால தான் முருகனை குளிர்விக்கிறதுக்காக இந்த பால் அபிஷேகங்கள், ஆராதனைகள் முருகனுக்கு மட்டுமில்லை அனைத்து தெய்வமூர்த்திகளுக்கும் இந்த சமயத்தில் உங்களுக்கு அக்னி நட்சத்திரம் முடிந்து வசந்த காலம் ஆரம்பிக்கிறது ஒரு கணக்கு நமக்கு. அந்த நேரத்தில் இந்த மாதிரி அபிஷேகங்கள், தீபாராதனை எல்லாம் சிவ வைணவ அம்பாள் ஆலயங்களில் எல்லா இடத்திலும் மிகவும் சிறப்பாக விசேஷமாக விமரிசையாக வசந்தோத்சவம் அப்படின்னு சொல்லி நடைபெறும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வசந்த காலம் ஆரம்பமாகிற ஒரு காலகட்டம் இது. இந்த வருடம் பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி மே மாதத்து அன்னைக்கு இந்த வைகாசி விசாகம் வருகிறது. உங்களுக்கு 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. உங்களுக்கு இந்த விசாக நட்சத்திரம் அப்படி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் 10:38க்கு ஆரம்பிக்குது. சனிக்கிழமை மதியானம் 1:20 வரைக்கும் விசாக நட்சத்திரம் இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா வைகாசி மாதமும் பௌர்ணமி திதியும் விசாக நட்சத்திரமும் இணைந்து வருவதைத்தான் நாம் வைகாசி விசாகம் அப்படின்னு கொண்டாடுவோம். இதில் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரம் இன்னும் பெண்ணும் இருக்கும். ஆனால் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிற விஷயம் எதுன்னா விசாக நட்சத்திரம் எப்போ இருக்குதோ அப்போ தான் இதை முக்கியமாக கணக்கில் எடுத்து கொண்டாடுவாங்க இந்த திருவிழாவை. நீங்கள் அருகில் இருக்கிற கோயிலில் எப்படின்னு அதை கேட்டு தெளிவுபடுத்திங்க. அதே மாதிரி பௌர்ணமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 11:58 கிட்டத்தட்ட ஒரு 12 மணி அப்படி ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:15 மணி வரைக்கும் பௌர்ணமி இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பௌர்ணமி மறுநாள் தான் இருக்குது. விசாக நட்சத்திரம் உங்களுக்கு சனிக்கிழமை 1:30 மணியோட முடியுது. இது ரெண்டும் இணைகிற நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனிக்கிழமையில் ஒரு 1 மணி நேரம் தான் வரும். அதனால் சில கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் தான் அந்த அபிஷேகம் செய்கிறது தான் பால் அபிஷேகம், அந்த காவடி எடுத்துகிட்டு போய் பண்ணுவாங்க. அது எப்போ என்னன்னு கேட்டு அதை பார்க்குறது நமக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். சரி, இது நாளுக்குண்டான என்னெல்லாம் சிறப்பு, இதுக்கு என்ன தாற்பயம், என்ன புராண நிகழ்வு, இதையெல்லாம் கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். இது எல்லாமே ஒரு மேல் பதிவு தாங்க. நம்ம இதையெல்லாம் திருப்பி சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இந்த விஷயங்களை இன்றைய தினத்தில் நாம் கேட்கிறதும் மற்றவங்களுக்கு சொல்கிறதும் நாம் படிக்கிறதும் அத்தனையுமே புண்ணியம் தரக்கூடிய விஷயம் என்பது அடியேன் குருநாதர் வாக்கு. சரி, சிவபெருமானுக்கு 5 முகங்கள் உண்டு. ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம் அண்ட் அதோமுகம்னு ஒரு முகமும் உண்டு. இந்த 6 முகங்களில் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தீப்பிழம்புகள் உண்டு. அந்த தீப்பிழம்புகள் உருவாகிறது. அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அக்னி பகவானும் வாயு பகவானும் தங்கள் கைகளில் சுமந்து போய் ஒரு நாணல் பொய்கை இருக்குது கங்கை கரை ஓரத்தில். அங்கே போயிட்டு ஒரு 6 தாமரை மலர்களை இந்த தீப்பிழம்புகளை இட்டுடுறாங்க. அதற்கு பிறகு அது கார்த்திகை பெண்கள், அதனால் அவங்க எல்லாம் வளர்க்குறாங்க. அந்த கார்த்திகை பெண்கள் வளர்க்கிறதுனால முருகனுக்கு கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு பெயரும், கங்கையில் வளர்ந்தமையால் முருகனுக்கு காங்கேயன் அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு. சிவபெருமானுடைய திருவுளப்படி அன்னை பார்வதி தேவி ஓடி வந்து ஆவல் மிகுதியால் அந்த குழந்தைகளை பார்த்து 6 குழந்தைகளையும் அப்படியே ஒரு சேர கட்டி அணைத்துடுறாங்க. அப்போ 6 முகம் கொண்ட கந்தன் என்கின்ற ஒரு முருகன் உருவானான்.
எப்படி பார்த்தீங்கன்னா கந்து அப்படின்னா கட்டுறது, கந்தன்னா எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறதுன்னு அர்த்தம். அதனால் கட்டுதல், கந்து அப்படின்னா கட்டுதல்னு தமிழில் ஒரு பொருள் உண்டு. அது மாதிரி முருகனுக்கு நிறைய பேர். அடுத்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு விசாகன்னு ஒரு பேர் உண்டு. அது எப்படி வி அப்படின்னு சொன்னீங்கன்னா பறவை, எப்படி ஆ அப்படின்னா பசுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது இல்லைங்களா, அது மாதிரி வி அப்படின்னா பறவை. சாகன் அப்படின்னா அந்த பறவை வாகனத்தில் பயணிக்கக்கூடியவர்னு, அதனால் மயில் வாகனன் அப்படின்னும் ஒன்று பெயர் இருக்குது. இந்த மாதிரி முருகனுக்கு அந்த ஒன்றுபட்டு உருவானதுனால முருகனுடைய ஜெயந்தியாகவும் நாம் இதை கொண்டாடுகிறோம், அதாவது பர்த்டே அப்படி சொல்லிக்கலாம். இதை தவிர நிறைய சிறப்புகளும் இந்த நாட்டுக்கு உண்டுங்க. அர்ஜுனன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து பாசுபதாஸ்திரம் அப்படிங்கிற ஒன்றை பெற்ற ஒரு நாள் இது. பெரியாழ்வார் ஜெயந்தின்னு சொல்லுவாங்க, நம்மாழ்வார் தினம். வைணவ தலங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இதை கொண்டாடுவாங்க. புத்தர் ஞானம் பெற்ற நாளும் இந்த நாள்னு சொல்லுவாங்க. வள்ளலார் சுவாமிகள் சத்தியஞான சபையை நிறுவிய நாளும் சொல்லுவாங்க இந்த நாள். இன்னும் பல பல விசேஷங்கள் இதற்கு உண்டு. அதே மாதிரி இந்த பௌர்ணமி திதியில் ஜனனம் ரொம்ப சிறப்புங்க. ஆன்மீக அற்புதங்கள்லாம் நிறைய நடந்தேறிய நாட்கள், புராண நிகழ்வுகள் நடந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமி தினங்கள், அந்த மாதிரி மாத பிறப்பு இதையெல்லாம் ஒட்டித்தான் நமக்கு வரும். அதே மாதிரி இதை இந்த முருகனுடைய ஜெயந்தி அப்படிங்கிறதுனால முக்கியமாக குழந்தை வரம் வேண்டுபவர்கள் ஆணானாலும் சரி பெண்களானாலும் சரி இணைந்து, கணவன் மனைவி இணைந்து கடைந்து பிடிக்கிறது இந்த விரதத்துக்கு நல்ல பலன்களை தரும்னு சொல்லுவாங்க. ஒரு 6 தீபம் சரவணபவன்னு போட்டு அந்த விரதம் இருந்தால் அடுத்த வைகாசிக்குள்ளே அவங்க கைமேல் பலன் தரும் குழந்தை வரம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு ஆனந்தமான வாழ்வுக்காகவும் இந்த விரதம் நாம் இருக்கலாம், பகை ஒழியறதுக்கு. ஏன்னா பகைவரை தடுக்கிறதுக்காக தான் முருகனை அவதாரம் பண்ணி தேவர்களை காத்து ரட்சிக்கிறார். அதே மாதிரி திருமணம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறவங்க ஆணானாலும் சரி பெண்களானாலும் சரி 2 பேருமே இதற்காக விரதம் இருக்கலாம். அவர்களுடைய பெற்றோர்கள் கூட இருக்கலாம், இல்லைன்னா அண்ணன் தங்கை சகோதர சகோதரிகளும் யார் வேணாலும் அவர்களுக்காகவும் இருக்கலாம். அவங்களே செஞ்சால் அதற்கு அதிக பலன். சரி, இதில் என்னெல்லாம் செய்யலாம், நம்ம விரதமெல்லாம் எப்படி இருக்கலாம், என்ன உண்மையான பலன், அதையும் கொஞ்சம் பார்த்துடலாங்க. அதிகாலை நீராடி நீர் பூசி நெற்றிக்கு இட்டு, நெற்றி எப்பயுமே பால் நெற்றியாக இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் அதுக்கு ஒரு சந்தனமோ குங்குமமோ விபூதியோ திருமண்ணோ திருநாமமோ ஏதாவது ஒன்று அணிய வேண்டும். அதற்கு பிறகு தூய்மையான ஆடை, நம்முடைய குல வழக்கப்படி வேட்டி துண்டு புடவை ரவிக்கை அது மாதிரி அணிந்துக்கோங்க. அதுக்கப்புறம் சங்கல்பம், நான் இதற்காக விரதம் இருக்கிறேன், கல்யாணம்னா திருமணத்துக்காக இருக்கிறேன் அப்படின்னு நம்மளே தமிழிலேயே சொல்லி முருகன் படமோ விக்கிரகமோ வேலோ எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாம் வெளியூரில் இருக்கிற இதெல்லாம் என்கிட்ட எதுவுமே இல்லைன்னாக்கா அந்த ஸ்டார் கோலம் அருங்கோணம் போட்டு சரவணபவ ஓம்னு நடுவில் போட்டுட்டு 6 நெய் தீபம் முடிஞ்சால் ஏற்றுங்க, இல்லைன்னா 2 நெய் தீபம் நடுவில் ஏற்றிக்கங்க. ஏற்றிக்கிட்டு அப்படியே நீங்கள் முருகனை நினச்சி கூட சங்கல்பம் பண்ணிக்கோங்க. காலையில் இந்த விளக்கை ஏற்றிட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு முருகன் படத்துக்கு முன்னாடி படம் இருந்தால் படம் வச்சுக்கோங்க, வேல் இருந்தால் வேல் வச்சுக்கோங்க, விக்கிரகம் இருந்தால் வச்சுக்கோங்க. பக்கத்தில் கோயிலுக்கு போக முடியும்னா தாராளமாக போங்க, முடியாதவங்க இதை வீட்டில் செய்யுங்க. அழகாக அந்த கோலம் போடுங்க, ஸ்டார் கோலம் போட்டு அதற்கு பூவெல்லாம் போட்டுட்டு அதுக்கு இப்போ நீங்கள் வேலோ விக்கிரகமோ இருந்தால் அங்கே பாலாபிஷேகம் செய்கிறது சிறப்பு அன்னைக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா பூக்களில் பார்த்திங்கன்னா அரளிப்பூ முருகனுக்கு ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகிறது. அப்படி இல்லைன்னா சிவப்பு வண்ண மலர்கள் ரொம்ப சிறப்பு, இல்லைன்னா வேறு எந்த மனமுள்ள நல்ல மலர்களையும் சாத்தலாம். நாம் செம்பருத்தி பூ அந்த மாதிரி கூட நம்ம விரிச்சி பூ கூட சாத்திக்கலாம். அதே போல் முருகனுடைய பிறந்த நாள், அதாவது பர்த்டேன்னு நம்ம ஜனன தினம்னு சொல்கிறதுனால ஏதானும் ஒரு ஸ்வீட்டு இனிப்பு செய்யணும். ஒரு பால் பாயாசமோ இல்லை பயத்தம்பருப்பு பாயாசம் இல்லைன்னா பொங்கல் அதை மாதிரி செய்யலாம். குழந்தை வரம் வேண்டுறவங்க, எதுவும் முடியலன்றவங்க பசும்பால் கூட வைக்கலாம். குறிப்பாக குழந்தை வரம் வேண்டுறவங்க இந்த மாதிரி பசும்பாலை காய்ச்சி நைவேத்தியம் செய்து அதை அன்னைக்கு குழந்தைகளுக்கு தானம் கொடுக்கணும். நைவேத்தியம் செய்கிறது மட்டும் பெருசு இல்லைங்க, அன்னைக்கு நாம் ஏதானும் தானம் கொடுக்கணும். இல்லை தேனும் திணைமாவும் வச்சு கூட நாம் முருகனுக்கு பூஜை செய்துட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் செஞ்சுட்டு முருகனை பாக்களாலும் பூக்களாலும் நாம் அர்ச்சனை செய்யலாம். பகை கடிதல், அப்புறம் திருப்புகழில் ஜெகமாயைன்னு ஒரு பாட்டு இருக்குது. குழந்தை வரம் வேண்டுறவங்களுக்கு அந்த பாடல் படிக்கலாம். திருமண வரம் வேண்டுபவர்களுக்கு திருச்செந்தூர் திருப்புகழ்னு ரொம்ப சிறப்பாக இருக்குது. விரல் மாறணைந்து, இது 2மே இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தவிர கந்த சஷ்டி கவசம், ஏனைய திருப்புகழ்கள், கந்த குரு கவசம், ஷண்முக கவசம், நிறைய சொல்லலாம். முருகனுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுதோ கந்தர் அனுபூதி அது மாதிரி சொல்லலாம். உங்களுக்கு அலங்காரம், கந்தர் அலங்காரம், இதையெல்லாம் கடைபிடித்தால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பகை ஒழியுங்க.
சூரனை வதம் பண்ணதுனால பகைவர்களையும் நமக்கு ஒரு அந்யோன்யமாக மாற்றி கொடுத்துருவார் முருகப்பெருமான். முதன்மையான ஒரு பலன் என்னென்னா, குழந்தை பாக்கியம் அடுத்த வைகாசி விசாகத்துக்குள்ளே கையில் பலன் வந்துடும். திருமணங்கள் கைகூடும். வாழ்வில் உள்ள துன்பங்கள் நீங்கும். முருகப்பெருமான் வள்ளல், கேட்டதையெல்லாம் கொடுப்பான். உனக்கு என்ன வேணுமோ நம்ம கேட்டுக்கலாம், இதுதான் அதுதான்ட்டுன்னு வரையறையே கிடையாது. உத்தியோகம் வேண்டுமவர்களுக்கும் உத்தியோகம் கிடைக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா, முருகனை நினைத்து கூட நாங்கள் எதுவுமே வேண்டலம்மா, எனக்கு முருகனை சும்மா கும்பிடணுன்னா முருகன் அருள் உங்களுக்கு முன்னிற்கும். இந்த மாதிரி பால் காவடி எடுக்கிறது அன்னைக்கு ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி இந்த வைகாசி விசாகத்தை அவங்கவங்க முடிந்த அளவுக்கு அன்னைக்கு கண்டிப்பாக முருகனுடைய நினைவால் நீங்கள் அன்னைக்கு சிறப்பாக அவரவர்கள் உடல் வயது வசதிக்கேற்றாற் போல விரதங்களை அனுஷ்டித்து முருகப்பெருமானின் பரிபூரண அருளை பெற வேண்டும் என்று வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா. இந்த பதிவுகளில் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். வணக்கம்.